ஐயா வணக்கம் ஐயா. இந்த வீடியோல சந்திரனை பத்தி பேசுங்க ஐயா. ஐயா வணக்கம். சந்திரன் ஒரு இயற்கை சுபகிரகமாகும். சந்திரன் இரு மாறுபட்ட நிலைகளில் பலன் தருவதை நாம் பார்க்கிறோம். சந்திரன் வளர்பிறையில் ஒரு பலனும் தேய்பிறையில் ஒரு பலனும் தருவார். சந்திரன் பாவ கிரகங்களான ராகு சனியோடு சேர்ந்து தசை நடத்தும் பொழுது வயதுக்கு தகுந்த மறுக்கப்பட்ட பலன்களை தருகிறார். சந்திரனோட தசை ஆண்டுகள் 10 ஆண்டுகள் ஆகும். சந்திரனுடைய உணவு அரிசி ஆகும். சந்திரனுடைய கல் முத்தாகும். நல் முத்து செய்து மோதிரமாக போற்றுக்கொண்டால் சந்திர திசை நல்ல பலன்களை தருவதை நாம் பார்க்கிறோம். சந்திரன் இயற்கை சுபகிரகம் என்பதால் திரிகோணத்தில் அவர் இருந்து வளர்பிறையில் இருப்பது நன்மையை கொடுக்கும். அதே போல் பௌர்ணமியில் சந்திரன் இருப்பவர்களுக்கும் சந்திர திசை நல்ல பலன்களை கொடுக்கலாம். அதே போல கடகம் லக்னத்திற்கு அவர் நன்மையான பலனை தருவார். அதே போல் சிம்ம லக்னத்திற்கும் சந்திரன் நல்ல பலனை தருவதை நாம் பார்க்கிறோம். அதே போல சந்திரனின் நண்பரான குருவின் லக்னமான மீனத்திற்கும் தனுசுக்கும் சந்திரன் நட்பலன்களை தருகிறார். மேஷம் விருச்சகம் போன்ற லக்னத்தாருக்கும் சந்திரன் நல்ல பலனை தருவார். சந்திரன் குருவோடு சேரும் பொழுது அது கஜகேசரி யோகம் என்று ஜோதிடத்தில் கூறப்படுவது உண்டு. சந்திரன் குருவோடு சேர்ந்து சந்திரனுக்கு நன்மை தரும் லக்னங்களில் இருக்கும் பொழுது நன்மையான பலன்கள் கிடைக்கும். சந்திரன் தசை நடந்து அது சரியில்லாமல் இருந்தால் அரிசியால் செய்யப்பட்ட உணவுகளை தானம் செய்யும் பொழுது ஓரளவுக்கு நிலைமை சரியாவதை பார்க்கிறோம். நன்றி, வணக்கம்.